delivering smiles all around the professional careers. Reach us to reach them. ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்களுடைய முதல் மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சார காலம் வரைக்குமே அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு அவரே அவர் லெட்டர் பேரில் சொல்கிறார், திமுக காபந்து அரசே, காபந்து அரசுனா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. தாவேக்காவுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சுபிதா ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்க அதில் பெர்மிஷன், உங்களுடைய பெர்மிஷன் அப்ளை பண்ணணும். அடுத்த நாள் காலையில் நிகழ்ச்சி, முதல் நாள் ஈவினிங் பெர்மிஷன் கேட்குறாங்க. சும்மா அப்படி ஒரு ப்ளேம் போடுவாங்கன்னு கேட்கறேன். அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்னா, அவங்களுக்கு வேட்பாளர் ஒன்றும் முடிவாகல. 150 வேட்பாளர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாக்கு தள்ளிப்பி உட்காந்துருக்காங்க. திரு ராதவ் அவர்கள் மேடையில பேசும்போது துணை முதல்வரை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துருக்கோம். உள்துறை அமைச்சர் சொல்றாரு, நான் அவங்கள பேசவே இல்லை. அதுக்கு ரீசன் இல்ல. அப்ப அவர் யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்கிறேன். வேற ஏதாவது கட்சி பேசிச்சா? அவங்க வேற யாரு கட்சி? திமுக பேசிச்சான்னு தெரியல. அவர் எங்களுக்கு கூட வந்தாருன்னா எங்களுக்கு கெயின் கிடையாதுங்கிறார். இவர் ஒரு சமூக நீதி பேசுற கட்சி, நான் ஒரு மாற்று சக்தின்னு சொல்லக்கூடிய நீங்க ஒரு மதத்தின் பின்னாடி சாதி கட்டாயத்தோடு ஒளிறீங்க. பெரம்பூர்ல ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? பெரம்பூர்ல கிறிஸ்துவ வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் அதிகமா இருக்கு. திருச்சி அந்த தொகுதியில இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற இடிக்கோ விருதராஜன் சொல்லி கிறிஸ்தவ நல்லிணக்க குழுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. திமுக ஆதரவா எம்எல்ஏவா இருக்கிறார் அவர். அப்ப நீங்க முதல் தேர்தலிலேயே மத போர்வக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்களா, சாதி அடையாளத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறீங்களா? சேஃப்டியா கேமாறணும். எம்ஜிஆர் என்னாரா? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலை ஒட்டி பிரச்சார காலகட்டம் வந்துருச்சு. ரொம்ப பரபரப்பு அரசியல் கட்சிகள்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தாவேக்காவுக்கு தொடர்ந்து பிரச்சாரம் பண்றதுக்கான அனுமதி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி அந்த கட்சியை சேர்ந்தவங்கலாம் சமூக வலைதளம் முழுக்க எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு வராங்க. நேரடியாக பிரஸ்ல சொல்லிட்டு வராங்க. என்ன பின்னணி, உண்மையிலேயே அப்படி ஒரு சூழல் நிலவுதா? விரிவாக பேச போகிறோம் மூத்த பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் கூட. வணக்கம் சார். வணக்கம். ஆரம்ப காலகட்டத்திலேருந்து அவங்களுடைய முதல் மாநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் இந்த பிரச்சார காலம் வரைக்குமே அவங்களுக்கு நெருக்கடி இருக்குது அப்படின்றது குற்றச்சாட்டாக இருக்குது. உண்மையாகவே அப்படி ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களா? என்ன காரணம்? இல்லை, நிறைய குற்றச்சாட்டுகள் சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் தேதி அறிவித்ததுக்கு பிறகு அவரே அவர் லெட்டர் பேரில் சொல்கிறார், திமுக காபந்து அரசே, எங்களை வஞ்சிக்காதே. காபந்து அரசுனா முதல்ல என்னன்னு புரிஞ்சுக்கணும். சொல்லுங்கள். அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுடுச்சு ஒரு மாநிலத்தில் அப்படின்னா ஒட்டுமொத்த கண்ட்ரோலும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் போயிடும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் போயிடுவாங்க. தொடர்ந்து ஆஃபீஸர்ஸை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எந்தெந்த ஏரியாவில் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடாதுங்கிற சஃபில் பண்ணி போட்டு ஆஃபீஸர்ஸை ஃபுல்லாக மாற்றிடுவாங்க. மொத்த கண்ட்ரோலும் மத்திய அரசினுடைய கண்ட்ரோலில் போயிடும். அரசாங்கத்தினுடைய ஒரு துரும்ப கூட கிளீப் பண்ண முடியாது. எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோல். தேர்தல் ஆணையம் ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணிக்கிறோம். தேர்தல் ஆணையம் டேக் ஓவர் பண்ணினோம்னா தேர்தல் ஆணையம் இந்த அதிகாரியை மாற்றுங்க, இந்த இந்த இடத்துல இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் மாற்றுங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாற்றுங்கன்னு அவங்க ரெஃபர் பண்ணாலும் மாற்றுவாங்க. இது ஒட்டுமொத்தமாக கண்ட்ரோல் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் போயிடும். இப்போ மாநில அரசு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டாலே அதிகாரிகளுக்கும் அங்கே இருக்க அந்த அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் ஆகிடும். அடுத்து எந்த கவர்மெண்ட் வரப்போது என்னென்னு அப்படியே டக்கு உடனே மாறுவாங்க. இதுதான் நடைமுறை. காபந்து அரசினுடைய பவர் இதுதான். இதான் முதல்ல புரிஞ்சுக்கணும். மாறல் அது கோடு வந்துருச்சுனாலே போர்ட் ஆஃப் வந்தனாலே முடிஞ்சு போச்சு. இப்போ இவங்க எலெக்ஷன் கமிஷனில் போய் பெர்மிஷன் கேட்குறாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்காங்க. தாவேக்காவுக்கு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா சுபிதா ஆப் அப்படின்னு ஒரு ஆப் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறீங்க, ஒரு ஏதாவது ரேலி நடத்துகிறீங்க, ஒரு நலத்திட்டங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நேரடியாக போகக்கூடாது. அந்த ஆப்பில் 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் அதில் பெர்மிஷன், உங்களுடைய டைமை ஃபிக்ஸ் பண்ணி இந்த இடத்துல இந்த பார்ட்டி இத்தனை பேர் சேர்றாங்க, நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்னு பெர்மிஷன் அப்ளை பண்ணணும். அது 48 ஹவர்ஸ்க்குள்ளே அது ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருவாங்க. இதுதான் நடைமுறை. இது இவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வேட்பாளர் வைக்க போகிறோம். சென்னையில் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் தாஜ் ஹோட்டலில் ஒரு 244 வேட்பாளரை நாங்கள் 34 வேட்பாளரை நாங்கள் அறிவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தாஜ் ஹோட்டலில் அடுத்த நாள் காலையில் நிகழ்ச்சி, முதல் நாள் ஈவினிங் பெர்மிஷன் கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ப்ரொசீஜரே கிடையாதுங்க, 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி கொடு. எல்லாருக்குமே ஒரே ரூல்ஸ் தான். திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், நாம் தமிழராக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், எல்லா கட்சிக்கும் ஒரே ரூல்ஸ் தான். நீங்கள் 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. பிறகு 48 மணி நேரத்துக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நாளைக்கு என்னமே நடத்த போகிறாங்க. இது ப்ரொசீஜர். அப்புறம் நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறோம் பெரம்பூரில், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இந்த கூட்டத்தை பார்த்து தேர்தல் ஆணையமும் சரி, காவல்துறையும் சரி ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்க. சென்னை மாதிரியான ரொம்ப டிராஃபிக் அதிகம் உள்ள ஒரு இடத்துல நீங்கள் போய் நின்று பிரச்சாரம் பண்ணுறப்ப ஏதோ அசம்பாவிதம் வந்துடக்கூடாது. வந்தால் யார் பொறுப்புனா தேர்தல் ஆணையம் பொறுப்பு, இப்போ இருக்கக்கூடிய காவல்துறை பொறுப்பு. எல்லாரும் தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். இப்போ எல்லாமே ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க. பெரம்பூரில் ஒரு இடத்த சொல்கிறாங்க, இந்த இடத்துல நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம் அப்படின்னு. உடனே என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல கழிவுநீர் வேலை நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அது காலையில் நடந்திருக்கு, மத்தியானம் அதை மூடிட்டாங்க. அடுத்த நாள் அவங்க பெர்மிஷன் போட்டு வாங்கிட்டு போயிடலாம்.
இவங்க என்ன சொல்ற, ரொம்ப குறுகிய இடமா இருக்குது அந்த இடம். தேர்தல் ஆணையம் போலீஸ் தரப்புல சொன்னது, போலீஸ் தரப்புலேருந்து என்ஓசி கொடுக்கணும், தேர்தல் ஆணையம் அப்ரூவல் கொடுக்கணும். அவங்க என்ன சொல்ற, ரொம்ப குறுகிய இடமா இருக்குது. இவங்க ஒரு 3000 to 5000 பேருன்றாங்க. 5000 பேர்னு சொன்னா கூட அந்த 5000 மக்கள் அந்த இடத்துல நிற்கிறதுக்கான அந்த ஸ்பேஸ் கிடையாது, ரொம்ப சின்ன தெருக்களாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி என்ன பண்ணுறாங்கன்னா, வேற இடத்த தேர்வு பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியே கார்பரேஷன் அந்த இடத்துல குழி தோண்டி வச்சிருச்சு அப்படின்னு போகிறோம். கார்பரேஷன் அது இல்லை, அது காலையில் அந்த இடத்துல ஒரு காவை அடைச்சிருந்தது, அதுக்கான வேலை நடந்துச்சு, மதியம் நாங்கள் மூடிட்டோங்கிற அந்த ஃபோட்டோவையும் போட்டிருக்காங்க வெப்சைட்லேயே. வேலை பார்த்த ஃபோட்டோவையும் அதை ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. காலையில் அங்கே வேலை பார்த்தா மதியானத்துக்குள்ள, இப்போ நம்ம ரோட்டில் போகிறோம், அந்த இடத்துல பிரச்சனைனா தோண்டி பார்த்துட்டு மதியானமாக அடிச்சிட்டு போயிடுவாங்க. அவங்க சொல்ற ரீசன் என்னன்னா, அந்த இடத்தில் 5000 பேர் திரள்வதற்கான இடம் இல்லை. ஸோ கார்பரேஷன் வந்து ஆக்சுவல் இஷ்யூ கிடையாது, இடம் தான் பிரச்சனை. இடம் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. வேற இடத்த தேர்வு பண்ணி கொடுத்து நீங்கள் நடத்த போகிறாங்க. என்னன்னா, தமிழ்நாட்டில் எத்தனையோ அரசியல் கட்சி இருக்குது, எல்லாம் பிரச்சாரத்துக்கு போயிட்டாங்க, வேலை நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு மட்டும் ஏன் வந்து எங்களுக்கு அதை கேட்டால் தரமா? இன்னைக்கு வந்து 150 கோரிக்கையோட ஒரு மனு போட்டிருக்காங்க தேர்தல் ஆணையத்தில். அது 150 கொஸ்டின்ஸோட போட்டிருக்காங்க. அது 75 கொஸ்டின்ஸ் ஏற்றுக்கிட்டாங்க, 75 கொஸ்டின்ஸை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்களுடைய தேர்தல் ஆணையமே பார்த்து அச்சப்படுது. சார் இல்லை சார், எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ கார்பரேஷன் வந்து அந்த ஒர்க்கை கேரி அவுட் பண்ணுறாங்க, அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, எல்லாமே ஓகே. என்னதான் வந்து கோட் இருந்தாலும் டிஎம்கே அவங்களுடைய ஆட்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸே இல்லைன்னு சொல்ல முடியுமா சார்? நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாதுல்ல. இல்லை, எத்தனை அதிமுக ஆதரவாளர் இருக்க மாட்டாங்களா, தாவேக ஆதரவாளர் இருக்க மாட்டாங்களா? ஓகே, ஏதோ ஒரு கட்சி ஃபார் தட் மேட்டர் இருக்க மாட்டாங்களா? இல்லை சொல்கிறேன், ஒருத்தவங்க அப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? இப்போ எத்தனை நாளைக்கு இங்கே மறைக்க, சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று வருமா? திமுக அப்படி நடக்குதுன்னு வச்சுங்க, நாளைக்கு நீங்கள் பேச்சு தானே ஆகணும், களத்துக்கு வந்தானே. இதுக்கு நீங்கள் அரசியல் பண்ணுறீங்கன்ற சும்மா பிளாட்டண்டா அப்படி ஒரு பிளேம் போடுவாங்கன்னு கேட்குறேன் நான். அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்னா, அவங்களுக்கு வேட்பாளர் ஒன்றும் முடிவாகலை. 150 வேட்பாளர் தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நாக்கு தள்ளிப்பி உட்காந்துருக்காங்க. மிச்ச வேட்பாளர் எங்கே போய் தேடுவீங்க? அவ்வளோ பெரிய பார்ட்டிக்கு, அவ்வளோ பெரிய பார்ட்டி நீங்கள் தான் சொல்கிறீங்க. எவ்வளோ பெரிய பார்ட்டி அது? இந்த கட்சியாக கூட்டணிக்கு வந்திருக்கு. 10,000க்கு மேலே வேட்புமனு போயிருக்கு சார். எவ்வளோ ரிட்டர்ன் வந்துச்சு? 400 வந்துச்சு. எல்லாத்தையும் அடிச்சு விட்றதா. 100 ரூபாய் கொடுத்து மிட்டாய் வாங்க, 100 ரூபாய்க்கு நம்ம அப்ளிகேஷன் வாங்கினா தளபதி கூட ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பார்த்து தளபதியே காணோம். அப்போ 100 ரூபாய் கொடுத்து ட்ராக் பண்ணிட்டாங்க. ரிட்டர்ன் வந்தது வெறும் 400 அப்ளிகேஷனு. ஒரு தொகுதிக்கு 2 பேர் போட்டாலுமே எவ்வளோ ஆச்சு? 234 234 470 கிட்ட சில்லற கிட்ட பாதியோட கம்மியாக தான் வரும். ஆமாம். அப்போ ஒரு தொகுதிக்கு 2 வேட்பாளரோடு கேட்கல 10,000 ரூபா கட்டி. பொது தொகுதிக்கு 10,000 ரூபா, தனி தொகுதிக்கு 5,000 ரூபா. அந்த 10,000 5,000 கட்டியே இவங்க வந்து யாரும் அப்ளிகேஷன் போடலை, 400 பேர் தான் போட்டிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பேரை தேர்ந்தெடுப்பீங்க? இதுவே சிக்கலாக இருக்குது. இப்போ 150 பேர், அதுதான் சிக்கல். இப்போ 150 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்கக்கூடிய 100 பேரை செலக்ட் பண்ண முடியல. அதுக்குள்ள பிரச்சனை வேற. புஷி என்னோட கேண்டிடேட்டை போடு, ஜான் ஆரோக்கியசாமி நான் என்னோட கேண்டிடேட்டை போடு, ஆதர்ஜன் நான் என்னோட ரெஃபரன்ஸ் போடுன்னு. ஜான் ஆரோக்கியசாமி சொந்தமாக கேண்டிடேட் இல்லாமல் வச்சிருக்காரு. இல்லை, அவருடைய ரெஃபரன்ஸில், இவங்க கொடுக்குற ரெஃபரன்ஸில் அவர் சொல்றாரு. இதெல்லாம் அந்த குழப்பம் வேற உள்ள போயிட்டு இருக்கு. 150 பேருக்கு மேலே ஆளை திரட்ட முடியல. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேர்தல் ஆணையத்தில் பெரிய காமெடி பண்ணானுங்க. அதாவது தேர்தல் நடத்துகிற அலுவலர் இருக்கக்கூடிய இடம் வந்து செஞ்சாட்சி கோட்டை. அங்கே தான் வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்கும். உள்ளாட்சி அமைப்புகளை நடத்துறதுக்கான ஒரு அலுவலகம் இருக்குது, அது கோயம்பேட்டில் இருக்குது. இவங்க லெட்டர் கோயம்பேடு அனுப்பிச்சிட்டாங்க போட முன்னாடி. அப்போ எலெக்ஷன் கமிஷனர் யார், உள்ளாட்சி அமைப்புகள் நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் யாருங்கிறதே அவங்களுக்கு தெரியும். எலெக்ஷன் ஆஃபீஸர் யார், கமிஷனர் யாருன்னு தெரியல. இதுதான் இவருடைய லட்சணமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு எப்போ பெர்மிஷன் வாங்கணும், அந்த இடத்தை எப்படி நடத்தணுங்கிற ஒரு அனுபவம் கூட அவர்கள்ட்ட இல்லை. அதான் திரும்ப சொல்கிறோம். இல்லை, அனுபவம் மிக்கவர்கள் முன்னாள் அதிமுக திமுக இருக்கவங்களாம் இப்போ வந்து சேர்ந்துருக்காங்க. யாரும் வேலை பார்த்த மாதிரி தெரியலையே. ஒரு சுவிதா ஆப்பில் எல்லா அரசியல் கட்சிகளும் பெர்மிஷன் வாங்கி தான் கூட்டம் நடத்தணுங்கிற தேர்தல் ஆணையத்தினுடைய விதியே உங்களுக்கு தெரியலையே. சொல்ல மாட்டாங்களா? ஏன்னா இப்போ ஒரு மாவட்ட செயலாளர்லேருந்து எல்லாருக்குமே பொறுப்பு வந்து இந்த டைமில் அதுவாக தான் இருக்கும், ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கும். இவங்ககிட்ட அந்த ஸ்ட்ரக்சர் இல்லையா? என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குங்க, அவங்க யாருக்குமே கம்யூனிகேஷன் இல்லைன்றாங்களே. யாருக்கு அதை வந்து மெயின்டைன் பண்ணுறது, யாரை ஃபாலோ பண்ணுறது தெரியல. இப்போ தேர்தல் பணிக்குழுன்னு ஒன்று இருக்கும் எல்லா கட்சியிலும். இங்கே ஏதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுவும் இருக்கா? தேர்தல் பிரச்சாரம் அதில் ஒரு பணிக்குழுன்னு ஒன்று இருக்கும். பெர்மிஷன் வாங்குறதுக்கு ஒரு குரூப் போட்டிருப்பாங்க. ஓகே. அந்த நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. ஸ்டேஜ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க. வரவங்களுக்கு ஃபுட் அண்ட் இது வந்து ஒருத்தவங்க கம்ப்ளீட்டாக பிரித்து வச்சிருப்பாங்க. இது யாராவது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா அந்த மாதிரி பேர் எங்கேயாவது? இது பெர்மிஷன் வாங்கிக்கிட்டே ஒரு குழு இருப்பாங்க, அட்வொகேட்ஸ் இருப்பாங்க, சீனியர் பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. பெர்மிஷன் எப்படி ப்ரொசீஜர் எப்படின்னு தெரியும், எதுவுமே எங்களுக்கு தெரியாது. ஒரு 5000 பேரை ஒரு இடத்துல போய் சந்தித்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் வாங்குறதுக்கே உங்களுக்கு தெரியல. தமிழ்நாட்டை நீங்கள் எப்படி ஆள போகிறீங்க? உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு நம்ம இந்த முறை வந்து நிற்க மாட்டோம் அப்படின்னு. இப்போ இதுக்கு நீங்கள் சொல்லுவீங்களா, தேர்தல் ஆணையத்தை திமுக தான் கண்ட்ரோல் பண்ண சொல்லுவீங்களா? தேர்தல் ஆணையம்ங்கிறது அட்டானமஸ் பாடி, அது தனியாக இருக்குது. அதையும் வந்து திமுக தான் கண்ட்ரோல் பண்ண போகுதுன்னு சொல்லுவீங்களா? அப்போ இவரை வந்து நேற்று அமித்ஷா ஒரு டைம்ஸ் நவ் கொடுத்த ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, விஜய் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தலைங்க. அதை தான் நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
விஜய் பாஜகவோடு பேசிக்கிட்டு இருக்கப்ப ஊரே எல்லாரும் வச்சுட்டாங்க. 60, 40, 90, 90, 50-50 இவர் சிஎம் நம்ம மட்டும் தான் சொன்னோம் இது வந்து ட்ராமா. இவங்க மேலே விழுந்த அவருடைய பர்சனல் இஷ்யூ, ஃபேமிலி இஷ்யூ வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக பாஜக கூட்டணி போறாருன்னு இவங்களா கிளப்பிவிட்ட செய்தி. ஓகே, பட் திரு ஆதவ் அவர்கள் வந்து மேடையில பேசும்போது துணை முதல்வரை கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் நம்ம வந்துருக்கோம். உள்துறை அமைச்சர் சொல்றாருக்கு நான் அவங்களை பேசவே இல்லை, அதுக்கு ரீசன் இல்ல. அப்ப அவர் யாரை குறிப்பிடுறாருன்னு கேட்கிறேன். வேற ஏதாவது கட்சி பேசிச்சா அவங்க? வேற யாரு கட்சி? திமுக பேசிச்சான்னு தெரியல. இல்ல அவரு ஒரு ரீசன் சொல்றாரு. அவர் எங்களுக்கு கூட வந்தாருன்னா எங்களுக்கு கெயின் கிடையாதுங்கிறாரு. அமித்ஷா பேசின அந்த டைம்ஸ் இன்டர்வியூல அவர் வந்து எங்களோட வந்துட்டாருன்னா எங்களுக்கு கெயின் கிடையாதுன்றார். அப்ப என்ன நோக்கம்? இவரை தனியாக நிப்பாட்டி இவரை வந்து ஓட்டை பிரிக்க வைக்கிறதா அவங்களுடைய பிளான். சிறுபான்மை வாக்குகளை, முதல் தலைமுறை வாக்குகளை, கிறிஸ்தவ வாக்குகளை, இஸ்லாமிய வாக்குகளை, தலித் இளைஞர் வாக்குகளை விஜயை வைத்து பிரித்து விட்டு அந்த இடத்துல உள்ள போகணுங்கிறதா அவங்களுடைய திட்டம். என்ன சார், அவரே சொன்னால் நீங்க வந்து அவரை திரும்ப டீம் அப் பண்ணி விடுறீங்க. யார் என்ன சொன்னாரு? அவரே சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்ட்டாரு. நீங்க திரும்ப விஜய் வந்து சேர்த்துக்கிறதுக்கு ரெடியா இல்லைன்னு சொல்லிட்டு ரீசன் சொல்றாரு. எங்களோட அவர் வந்தாருன்னா எங்களுக்கு கெயின் கிடையாதுங்கிறாரு. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அவர் எங்களோட சேர்த்துக்கிறதுக்கு சொல்றதுக்கு தனியா என்ன கெயின் அப்படின்றாங்க. தனியா நின்று ஓட்டை பிரிச்சு விட்டா திமுகவுக்கு போறோட்டே அவர் பிரிக்க போறாரு, நாங்க ஈஸியா உள்ள போயிடுவோம், அவரோட ஒரு ஸ்பாயிலர் கேம் தான் விளையாட போறாரு, அவர் மெயின் டீம் கிடையாதுங்கிறத அவர் சொல்றாரு. இது நம்ம தான் புரிஞ்சுக்கிறணும். அப்போ 2 தொகுதியில் அவர் போட்டி போடுறதா சொல்றாங்க. பெரம்பூர் அப்புறம் திருச்சியில் ஒரு தொகுதி. இப்போ என்னன்னா இவர் ஒரு சமூக நீதி பேசுகிற கட்சி, நான் வந்து ஒரு மாற்று சக்தின்னு சொல்லக்கூடிய நீங்க ஒரு மதத்தின் பின்னாடி சாதி அடையாளத்தோடு ஒளிறீங்க. பெரம்பூர்ல ஏன் தேர்ந்தெடுக்கிறீங்க? பெரம்பூர்ல கிறிஸ்துவ வாக்குகள், சிறுபான்மை வாக்குகள் அதிகமாக இருக்கு, நம்ம வந்து அதனுடைய சமூகத்தினுடைய முகமாக நம்ம பார்ப்பாங்கன்னு பார்க்குறீங்க. அந்த திருச்சி அந்த தொகுதியில் இப்போ சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிற இடிக்கோ இருதராஜன் சொல்லி கிறிஸ்தவ நல்லிணக்க குழுன்னு ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. திமுக ஆதரவாக எம்எல்ஏவாக இருக்கிறார் அவர். அந்த தொகுதியில் போட்டி போட போகிறீங்க. அங்கே பெரும்பளவில் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அப்போ நீங்கள் முதல் தேர்தலையே ஒரு மத போர்வக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறீங்களே, சாதி அடையாளத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறீங்களே, சேஃப்டியாக கேம் ஆடணும். எம்ஜிஆர் என்னாரா? எம்ஜிஆர் சொல்கிறீங்களே, எம்ஜிஆர் வந்து ஏதாவது அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்த எம்ஜிஆர் என்ன சமூகம் யாருக்கும் தெரியாது. அப்படி நின்னாரா? அருப்புக்கோட்டையில் நின்றார், ஆண்டிப்பட்டியில் நின்னார், பரங்கிமலையில் நின்னார். எம்ஜிஆருக்கு அந்த தொகுதிக்கு என்ன சம்பந்தம்? நம்பி போய் நிற்கிறார் தொண்டர்கள் அங்கே நிற்பாங்கன்னு. ஜெயலலிதா நின்னாங்க, ஜெயலலிதா ஆண்டிப்பட்டியில் நின்னாங்க, முதல்ல போடி நாயக்கனூரில் நின்னாங்க, அப்புறம் ஆண்டிப்பட்டியில் நின்னாங்க, ஸ்ரீரங்கத்தில் நின்னாங்க, ஆர்கே நகரில் நின்னாங்க. அவங்க ஏதாவது போய் தான் சமூக வாக்குன்னு போட்டாங்களா? கலைஞர் சேப்பாக்கத்தில் நின்னார், அவருக்கு சேப்பாக்கத்துக்கு என்ன சம்பந்தம்? தான் சமூக வாக்குன்னு நின்னாரா? யாருங்க என்ன சமூகம் கூட தெரியாது. அப்போ நீங்கள் முதல் தேர்தலையே ஒரு சாதி மத அடையாளத்தோடு போய் ஒளிஞ்சுக்கிறன்னு பார்க்கக்கூடிய நீங்கள் எப்படி பொதுவான நபராக இருப்பீங்க? எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவர் எப்படி நீங்கள் மாறுவீங்க? இல்லை, அது அவங்க உறுதிப்பட சொல்லலை. நாங்கள் இந்த தொகுதி தான் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. நாளைக்கு வந்துருக்க ரிசல்ட்டு, நாளைக்கு வரப்போகுது, இதான் நடக்க போகுது. ஏன் அவர் எப்பயுமே இந்த வீதான சென்டிமெண்ட் ஏன் விரும்பாக்கத்தில் நிற்கல? சார், வி சென்டிமெண்ட்டுமே நம்ம இப்போ பேசும்போது வந்தது தானே சார். அவங்க அஃபீஷியலாக அப்படி சொல்கிறாங்களா? முதல் மாநாடு இதில் நடந்துச்சு, வி சாலை, விக்கிரவாண்டி, விஜய் எல்லாமே நாளைக்கு பாருங்க, நல்ல நேரம் பார்த்து முதல் வேட்பாளர் வீல வர வேட்பாளர் தான் இருப்பாங்க. எழுதி வச்சுங்க. இந்த வீடியோ யார் இருக்கா வீல? எத்தனை 150 பேர் வந்து வீ இருக்க மாட்டானா? அந்த வீக்கிற பேர் தான் முதல்ல வரும். ஏன் விஜயின் கூட பேரை கூட முதல்ல சொல்லலாம். உங்கள் விஜய் இந்த முறை வெற்றி நமக்கு அப்படின்னு வார்த்தையில் சேர்த்துக்கிறாங்க. முதல்ல நல்ல வார்த்தை சொல்லணும் முதல்ல அப்படின்னு. இவர் பெரியாரை வந்து கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு பண்ணுறது பூரா மூட நம்பிக்கை. நல்ல நேரம் பார்த்து அன்னைக்கு அப்ளிகேஷன் இன்டர்வியூ கூப்பிட்டவங்க வந்து 10:30 மணிக்கு வர சொல்லியிருக்கானுங்க. 19 நல்ல நேரம் வெளியில் அனுப்பிச்சு விட்டாங்களாம் எல்லாத்தையும். அவனுக்கு அங்கங்கே சுற்றிட்டு 19 போயிருக்கானுங்க இவங்க ஆஃபீஸில். இதுதான் எல்லாமே போலி. அப்படி பார்த்தா கடந்த முறை ஈரோடு இடைத்தேர்தலில் வேட்பாளர் இன்னொரு கையில் எலுமிச்சம்பளத்தெல்லாம் வச்சுட்டு போய் வேட்புமனு தாக்கல் பண்ணாரு. அதுக்கும் இதுதான் சொன்னாங்க, பெரியாரை ஏற்றுக்கிறாங்க, திமுக அந்த கட்சியிலிருந்து போகலாம். இல்லைங்க, நீங்கள் மாற்று நீங்கள் ஏன் வந்து ஏமாத்துறீங்கன்றேன். நீங்கள் தானே பெரிய மாற்று சக்தின்றீங்க, தூய சக்தி, 2 கட்சியும் தப்புன்னு நீங்கள் சொல்கிறீங்களே. நீங்கள் மாற்றுன்னு வந்துட்டு நீங்கள் அதே வேலை தானே நீங்கள் பண்ணுறீங்க. அப்படி நீங்கள் என்ன மாற்று, நீ ஏமாற்ற தானே நீங்கள். இப்போ அதைத்தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும். விஜய்ங்கிற அரசியல் வந்து ஒரு ஓட் ஸ்பாயிலராக பாஜக பயன்படுத்த போகிறது அப்படிங்கிறத நம்ம திரும்ப சொல்கிறோம். இந்த அவங்களுக்கு பிரச்சாரத்துக்கோ இல்லைன்னா கூட்டங்களுக்கோ அனுமதி கொடுக்காததுக்கு வந்து திமுக அவங்க குறை சொல்கிறது அப்படிங்கிறது அரசியலில் பொதுவாக இருக்கிற விஷயம் தானே சார். ஏன்னா அதிமுக சொன்னாங்கனாலும் திமுகவை சொல்லுவாங்க. திமுக இருக்கும்போது அப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்கள சொல்கிறது தானே. இது வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்திருக்காங்க, கலைஞர் ஆட்சியில் இருக்காங்க, எல்லா கட்சிகளும் பிரச்சாரத்துக்கு போயிருக்காங்க, யாருமே குறை சொல்லலைங்க. எஸ்ஓபி போட்டு எங்களை நெருக்கிறாங்க. எஸ்ஓபியுடைய ப்ரொசீஜர் தெரியுமா உங்களுக்கு? எஸ்ஓபி எப்படி ஆரம்பிச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? பெங்களூர் அந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் நடந்ததில் ஒரு பெரிய இன்சிடென்ட் ஆகி போச்சு, பல பேர் இறந்து போனாங்க கடந்த வருஷம். அப்போ என்ன பண்ணாங்கன்னா கோர்ட்டு வந்து இந்த மாதிரி 5000 பேருக்கு மேலே கூடக்கூடிய இடங்களுக்கான ஒரு வரைமுறையை ஒரு டிசைன் பண்ணுறாங்க, டிராஃப்ட் பண்ணுறாங்க. அது வந்து கோர்ட்டே வந்து அதை வந்து பண்ணுறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் அந்த 41 பேர் இறந்து போனதுக்கு பிறகு இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணலான்னு இவர் தான் கோர்ட்டுக்கு போகிறாரு. யார் போகிறா? தாவேக்கா தான் கோர்ட்டுக்கு போகுது. இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய இடைஞ்சல் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டோடனே
அப்போ கர்நாடகாவில் நடந்த மாதிரி நம்ம ஒரு எஸ்ஓபி போடுவோம். அப்போ கோர்ட்டுடைய மானிட்டரிங்கில் ஒரு எஸ்ஓபி கமிட்டி போட்டு ஒரு டிராஃப்ட் கொண்டு போய் கொடுக்குறாங்க. அது எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கிட்டாங்க. இவர் என்ன பண்ணாரு, எங்களுக்கு வேண்டாம், எங்களை மட்டும் அதில் வந்து கார்னர் பண்ணுறாங்க, இந்த எஸ்ஓபியை கேன்சல் பண்ணுங்கன்னு எஸ்ஓபி வேணும்னு கேட்டவர் திருப்பி போய் நிற்கிறாரு. பட் அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க மற்ற கட்சிகள்லாம். அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, போய் இன்னொன்னே ஜட்ஜஸ் வாங்கி படித்து பார்த்துட்டு, உங்களுக்கு சரியாக தானங்க இருக்குது, உங்களுக்கு இவ்வளோ போட்டு கூட நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள நீங்கள் தானே எஸ்ஓபி கேட்டீங்கன்னு கோர்ட்டே திருப்பி தூக்கி மூஞ்சியில் அந்த பேப்பரை வீசி எரிஞ்சு அமைஞ்சிருச்சு. இது எதுவுமே தெரியாது உங்களுக்கு. எஸ்ஓபி யார் போட்டா, எஸ்ஓபி போட்டு திமுக நெருக்குது, எஸ்ஓபி கேட்டதே நீங்கள் தான். இல்லை, எஸ்ஓபின்றது வந்து அவர் எப்படி விரிவாக்கம் கொடுக்குறாருன்னா ஸ்டாலின் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அவர் இஷ்டத்துக்கு பண்ணுவாங்களா? அப்போ அப்படி நடக்குதான்னு கேட்குறேன். அப்படி கோர்ட்டோடைய மானிட்டரிங்கில் நடக்குதுங்க. கோர்ட்டு தூக்கி போட்டிருக்காதா? கோர்ட்டு திமுகவா? அனைத்து கட்சியோடைய நிர்வாகிகளும் அங்கே இருந்தாங்க. ஜட்ஜஸோடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி நீதிமன்றத்தில் காட்டுறாங்க. நீதிமன்றம் அப்ரூவ் கொடுக்குது. அதை வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. எல்லா கட்சிகளும் ஏற்றுக்கிட்டாங்க. நீங்கள் எங்களுக்கு இது சிக்கல் இருக்குன்னு திருப்பி கோர்ட்டுக்கு போகிறீங்க. சிக்கல் இல்லைன்னு திருப்பி அந்த மூஞ்சியில் அந்த பேப்பரை தூக்கி வீசி எரிச்சிட்டாங்க. இவ்வளோ நடந்திருக்கு. எதுவுமே பண்ணாமல் திமுக வந்து எஸ்ஓபி போட்டு எங்களை இருக்கிறாங்க. திமுக எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்க மாதிரி. நீ பெர்மிஷனே கேட்கலையே. பேங்க்கு போகிறதுக்கு பதிலாக பிளட் பேங்க்கு போயிருக்கு. அப்படி கிடைக்காது. பேங்கில் பணத்துக்கு போய் பிளட் பேங்க் இந்த பேங்க்கு போ அப்படின்ற மாதிரி தான் எலெக்ஷன் கமிஷனருக்கு எலெக்ஷன் ஆஃபீஸருக்கு வித்தியாசம் தெரியல உனக்கு. 48 மணி நேரத்துக்கு படி பெர்மிஷன் வாங்குறதுக்கு முதல்ல நைட்டு வாங்கினா உடனே ஒரு விஜய் கேட்டாலும் உடனே போட்டு கொடுத்துருவாங்களா? எல்லா கட்சிக்கும் ஒரே ப்ரொசீஜர் தான். அந்த சுவிதான் ஆப் இருக்குது, அதில் போய் பாருங்கள். 48 மணி நேரத்துக்கு முன்னாடி பெர்மிஷன் வாங்கணும். எந்த நிகழ்ச்சி நடத்துகிறா இருந்தாலும் எந்த அரசியல் கட்சிக்கும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் அதான் நடைமுறை. இது எதுவுமே தெரியாமல் நைட் நான் ஒரு மெசேஜை போட்டு விட்டு நாளைக்கு காலையில் கூட்டம் நடத்துகிறோம் எல்லாரும் வந்திருக்கேன் அப்படின்னு போட்டால் உங்கள் கட்சிக்கார வருவான், எலெக்ஷன் கமிஷன் வருமா? எலெக்ஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து நிற்பாங்களா? அதை தான் சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு நிகழ்ச்சி ஒரு 2000 பேர் 3000 பேர் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு பெர்மிஷன் வாங்க தெரியல, அதை நடத்த முடியல, அதை வந்து உங்களுக்கு ஒழுங்குபடுத்த முடியல. நீங்கள் தமிழ்நாட்டை எப்படி ஆள போகிறீங்கிறது தான் எல்லாருடைய கேள்வி. நம்மளும் அதான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். இதே ஒரு கேள்வி சார். முன்னாடி காலகட்டத்தில் வந்து பிரச்சாரம் நடத்த போகும்போது சின்ன சின்ன இடையூறுகள் வர்றது, அதை வந்து அவங்க மேடையில் இல்லை அவங்களுடைய பிரச்சாரம் வந்து சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு இந்த ரோடை தோண்டி போடுறது, பாதையை மாற்றி விடுறது, மரம் விழுறது, இந்த மாதிரி இதெல்லாம் அப்படி ஒரு லிஸ்ட்டாக தான் அவங்க வந்து இந்த நடுவில் அந்த ரோட்டில் தோண்டப்பட்ட குழியை வந்து சொல்கிறாங்க. இது வழக்கமான அரசியல் நடவடிக்கைகள், நீங்களும் அதை பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட அங்கிலே இல்லையா? இல்லைங்க, எத்தனை நாளைக்கு நான் மறைக்க முடியுன்றேன். நான் திரும்பி சொல்கிறேன். சரி, அப்படியே உங்களுக்கு வந்து இது பண்ணுற நாளைக்கு நீங்கள் பேச தானே போகிறீங்க. ஸோ எனிவேஸ் அவர் பேச தான் போகிறார். இன்னைக்கு மறைச்சி எப்படி மறைச்சி சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்றுமா? நீங்கள் அடுத்த இடத்துக்கு போங்கன்ற, கோர்ட்டுக்கு போங்க, எலெக்ஷன் கமிஷன் போங்க. நேரம் இல்லை சார். எலெக்ஷன் கமிஷன் போய் முறையிடுங்கன்ற, எங்களுக்கு இந்த மாதிரி வேணும்னு. அவங்க எல்லாத்துக்கும் ஒரு ப்ரொசீஜர். எலெக்ஷன் கமிஷன் யாரோட கண்ட்ரோல் இருக்கு? ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி, ஆட்டோனமஸ் பாடி. எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க. நீங்க அங்க போய் வாங்குங்கன்ற. திமுக அரசே கிடையாதுங்க. இப்ப காப்பந்து கவர்மெண்ட் நீங்க பெர்மிஷன், இப்ப தேர்தல் யாருமே எந்த முடிவு பண்ண முடியாது. எலெக்ஷன் கமிஷன் பார்த்து தான் ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கான அனுமதியை கொடுக்க முடியும். ஆனா என்ஓசி கொடுக்குறது போலீஸ் கொடுக்கணுன்றாங்க. அதையுமே பார்த்து டிசைட் பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷன் டிசைட் பண்ணலாம். அப்ப நீங்க எங்க போய் நிக்கணும்? எலெக்ஷன் கமிஷனோட ஃபைட் பண்ணணும். அவங்க சொல்ற ப்ரொசீஜரை நீங்க ஏத்துக்கணும். இன்னைக்கு கூட நீங்க கேட்டதுல ஒரு கிட்டத்தட்ட 50 கேள்விகள் 75 கேள்வி ஏற்றுக்கிட்டாங்க. மிச்சம் 70 வந்து நடைமுறைக்கு சாத்தியம் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க தேர்தல் ஆணையமே. இப்போ தேர்தலுக்கு ஆணையம் வந்து நீங்கள் திமுகவோட இருக்கா? தேர்தல் திமுக ஆணையமே அப்படின்னு கேட்பீங்களா? உங்களுக்கு ப்ராப்பரான எதுவுமே உங்களுக்கு தெரியலை, அனுபவம் இல்லை, அனுபவம் வாய்ந்த ஆட்கள் இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு குற்றச்சாட்டு. ஓகே சார், உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி சார். நன்றி. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them.